الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون هدايا أتيت وقد توزعت الهدايا وحملت الرحال على المطايا عبيدك يا إله الناس غاو وليس سواك يمنحني هدايا أتيت وقد السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وسلم وعلى آله الطاهرين وأصحابه أجمعين أما بعد. புனிதமிகு ரமதானில் நோன்பு வைத்தவர்களாக இரவிலே நின்று வணக்கம் செய்யக்கூடியவர்களாக அதிகாலையில் எழுந்து உண்ண வேண்டிய நேரம் இல்லை, அது இருந்தாலும் அல்லாவிற்காக அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு சஹர் உணவை உண்ணக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய அருளும் அவனுடைய கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் கடந்த சில தினங்களாக இஸ்லாம் கூறும் உளவியல் என்ற தலைப்பின் கீழ் பல்வேறு விஷயங்களை பேசி வருகிறோம். உளவியலுக்கான அடிப்படை காரணம், உளவியல் சிக்கலுக்கான அடிப்படை காரணியாக நமக்கு ஏற்படுகிற பாதிப்புகள் ஒரு புறம் என்றால், இன்னொரு புறம் நம்முடைய கெட்ட எண்ணங்கள் மற்றும் அதனுடைய செயல்பாடுகள். இவைகள்தான் உளவியல் சிக்கலுக்கான அடிப்படை காரணிகள் என்ற தலைப்பின் கீழ் ஒவ்வொரு தலைப்பாக பாதிப்புகள் என்றால் எப்படியெல்லாம் பாதிப்பு ஏற்படும் என்பது குறித்து பேசி வருகிறோம். நேற்று நாம் தவறான முறையில் பொருளீட்டல் நம்முடைய மன சிக்கல்களுக்கு பல்வேறு விஷயங்களை உருவாக்கிவிடும் என்று நாம் பார்த்தோம். இன்று அடிப்படையில் நம்முடைய வாழ்வாதாரம் இருக்கிறது அல்லவா, அதை குறித்த பார்வை கொஞ்சம் நம்ம மாத்திக்கணும். இதுவரைக்கும் நம்ம எப்படி இருந்தோமோ அந்த பார்வையிலிருந்து விலகி ஒரு முஸ்லிம் உலகத்தை, உலக பொருளாதாரத்தை, வாழ்வாதாரங்களை எப்படி அணுகணுமோ அப்படி அணுகணும். மற்றவர்கள் போன்று அணுகக்கூடாது. அதனாலதான் அவங்களுக்கு ஏதாவது இழப்புகள் ஏற்படுமானால், பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு இழப்புகள் ஏற்படுமானால் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத நிலைக்கு போய்விடுகிறார்கள். என்ன காரணம்னா, அடிப்படை இந்த வாழ்வாதாரம் குறித்த புரிதல் அவர்களுக்கு சரியா இல்லை. அந்த புரிதலை ஒரு முஸ்லிம் அடிப்படையிலேயே பெற்றிருக்க வேண்டும். அடிப்படையிலேயே பெற்றிருக்க வேண்டும். இது முக்கியம். இந்த அடிப்படையிலேயே பெறாமல் இருந்தால்தான் பல்வேறு சிக்கல்களை உருவாக்கி விடுகிறது. பாருங்கள், உலகத்திலே பார்க்கலாம், ஏழை பணக்காரன் இருக்கிறானா இல்லையா? இருக்கிறான். அவன் முஸ்லீம்ல மட்டும்தான் இருக்கானா? நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், முஸ்லீமா பிறந்தா நமக்கு துன்பமே வரக்கூடாது, நமக்கு கஷ்டமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்படி அல்ல. சரி, ஏழை பணக்காரன் என்பவர்கள் மாற்று மதத்தினர்களிலே இல்லையா? கடவுள் மறுப்பாளர்களிடத்திலே இல்லையா? யாரா இருந்தாலும் இருக்குங்க. இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். நம்ம தொழுகிறோம், நம்ம வணங்குறோம், நோன்பு வைக்கிறோம், நம்ம இன்னும் பொருளாதாரத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோமே அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இது ஒன்றை புரிந்து கொண்டாக வேண்டும்.
வல்லாஹு யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷா. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு அவர்களுக்குரிய வாழ்வாதாரத்தை அதிகமாக வழங்குகிறான், சிலர்களுக்கு குறைத்தும் விடுகிறான். எனக்கு ஏன் குறைச்சேன்னு சொல்லிட்டு அந்த அல்லாட்ட கேட்க முடியாது, அவனுக்கு ஏன் அதிகமா கொடுத்தேன்னு அல்லாட்ட கேட்க முடியாது. இது ரொம்ப முக்கியம். பாருங்களேன், அல்லாஹுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொறாமை என்பதற்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. மிக அழகான விளக்கம். அது உலகம் தெரிஞ்சுக்கணும் அந்த விளக்கத்தை. அது அல்லாவும் அதை பல இளங்கடியிலே உறுதிப்படுத்துகிறார். பொறாமைனா என்னங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அல் ஹசது, பொறாமைனா என்னன்னு தெரியுமா? அன் தக்ஃபுர நிஅமல்லாஹி அலா கைரிக். நீ ஒருவனுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு வாழ்வாதாரங்களை நீ எப்படி கொடுத்தாய் என்று கொடுத்த இறைவனை கேட்பதற்கு சமம் என்று சொல்வார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். பொறாமைப்படுறது, நான் ஒருத்தனை பார்த்து நல்லா வசதியா இருக்கானே, காசும் பணமுமா இருக்கானே அப்படின்னு நினைச்சா இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹ் பார்த்து கேட்கிறமா, நீ எப்படி அவனுக்கு கொடுக்க போச்சு அப்படின்னு கேட்கறது சமமா? அல்லாஹ் ஒரு இடத்துல கேட்பான், பல் தஹ்சுதூனனா அலா மா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி. அல்லாஹ் தனது அருளிலிருந்து வழங்கிய செல்வத்தை அவன் எங்களுக்கு கொடுத்திருக்க எங்களை பார்த்து அவர்கள் பொறாமைப்படுவார்களா? கொடுத்தவ யாரு? அல்லாஹ். அப்படி இருக்கும் பொழுது நீங்க அல்லாஹ்ட்ட கேள்வி கேட்பதற்கு சமமாக இருக்கிறது இந்த பொறாமை. ஆகவே இந்த வாழ்வாதாரங்கள் குறித்த ஒரு பார்வை நம்மிடத்துல மாறணும். உலகத்தை பார்த்து என்னைக்குமே நம்முடைய வாழ்வாதார தேடலை அமைத்துக் கொள்ளக்கூடாது. ஏன்னா உந்துரு, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாங்க, இலாமன் ஹுவ அஸ்ஃபல மின்கும், உங்களை விட தாழ்நிலையில் உள்ளவர்களை பாருங்கள். எப்பொழுதுமே ஒருத்தன் மனசு நல்லா இருக்கணுமா, மன சிக்கல்களை சிக்காமல் இருக்கணுமா, உங்களை எப்போதுமே இந்த அளவுகோலை நாம் வைத்துக் கொள்வோம். நமக்குரிய ஸ்கேல் என்ன? ஒரு முஸ்லிமுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்கேல் என்ன? எப்பொழுதும் அவன் தனக்கு கீழ் உள்ளவர்களை பார்த்து திருப்தி உண்டாக வேண்டும். என்றைக்கும் தனக்கு மேலானவர்களை பார்க்கவே கூடாது. இபாதத்துல மட்டும் பார்க்கணும். அவங்க நல்லா இபாதத் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட போட்டி ஓட்டு நம்மவும் இபாதத் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கணும். நாமும் அப்படி செய்வோம் என்று நினைக்கணுமே தவிர இந்த வாழ்வாதாரங்களை குறித்து நமக்கு மேல் உண்டானவர்களை பார்க்கவே கூடாது. நமக்கு கீழ் இருப்பவர்களை தான் பார்க்கணும். இதைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, உங்களுக்கு கீழே எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று பாருங்கள், அவங்கள போய் பாருங்க. ஒரு ஹதீஸ்ல அழகா சொல்லுவாங்க அல்லாஹ்வுடைய ரசூல், யாருக்கு மன் அஸ்பஹ மின்கும், உங்களிலே ஒருவர் காலையிலே ஊர்ல கலவரம் இல்லை, பிரச்சனை இல்லை, ஆமினன் அப்படி நிம்மதியா எழுகிறார், நல்ல ஊரா இருக்கு, வாழ்ந்த ஹுக்கூத்து யோமிகி, அன்றைக்குரிய சாப்பாடு அவர் கையில இருக்கு, கொள்வதற்கு ஆடை இருக்கிறது, அவருடைய உடம்பிலே ஆரோக்கியம் இருக்கிறது. இது வந்துச்சுன்னா போதும், அவர்தான் அவருக்குத்தான் உலகமெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வார்கள். இந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? இந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? கலவர சூழல்ல நம்ம இல்லை, அல்லாஹ்வுடைய கிருபையினால. பலஸ்தீன் மக்களை போன்று நம்மளே அல்லாஹ் வைக்கவில்லை. உங்க காலையில எந்திரிக்கிறாங்க, வீடு இல்லாம, பெத்த தகப்ப இல்லாம, பெத்த தாய் இல்லாம, சகோதரி இல்லாம, அந்த சூழல்ல வைக்கல, சாப்பாடு இல்லாம வைக்கல. ஏன்? உன்னை நினைச்சு பார்த்தமா,
பலஸ்தீன் மக்களுக்கு இவ்வளவு இடையூறு வருகிறதே, உண்மையிலேயே அல்லாஹ் அவர்களை தண்டிக்கிறானா? இல்லை இல்லை, அவர்களை தண்டிக்கவில்லை. உலகத்துக்கு பூரா ஒரு செய்தி சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த சூழலை உங்களுக்கும் நான் தந்து விட்டால் அப்படின்னு கேட்கிறான் அல்லாஹ். ஆகவே நான் பலஸ்தீனியர்களை பற்றி சொல்வதற்கு காரணம், அவர்களிடமிருந்து நாம் நம்முடைய வாழ்வாதார அந்த பார்வையை மாற்றிக்கொண்டாக வேண்டும். மிக முக்கியமான விஷயம் இது. நம்முடைய வாழ்வாதார பார்வை மாறியே ஆக வேண்டும் சகோதரர்களே. உலகத்தினுடைய எந்த மாறுதலும் நம்முடைய உள்ளத்திற்குள்ளே சென்று விடக்கூடாது. எந்த மாறுதலும் என்ன பண்ணக்கூடாது? நம்முடைய உள்ளத்திற்குள்ளே சென்று விடக்கூடாது. உலகம் எப்படி வேணாலும் போகட்டும். சில பெண்களை பற்றி சொல்கிறார்கள், மூணே 3 ட்ரெஸ் தான் வச்சிருக்காங்க. அந்த 3 ட்ரெஸ்ல வாழ்ந்து காட்டுறாங்க. ஃபாத்திமா சபரிமாலா அந்த பெண்ணை போய் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டுட்டு வருது. ஆகவே உலகத்தை குறித்த வாழ்வாதாரத்தை குறித்த பார்வை நாம் மாற்றியாக வேண்டும். எப்படி இருந்தாலும் நம்மால் வாழ முடியும் என்ற மனோபக்குவத்தை அடைந்து விட்டால் உலகத்திலே ஏற்படுகிற எந்த பொருளாதார மாற்றமும் நம்மளை ஒன்றும் பண்ணிடாது. ஆகவே அருள் கூர்ந்து நீங்கள் என்ன செய்தாக வேண்டும் என்றால், பொருளாதாரம் குறித்த வாழ்வாதாரம் குறித்த பார்வையை நீங்கள் மாற்றிக்கொண்டாக வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு, வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். தொடர் 13க்கான கேள்வி. அல்லாஹ்விடம் இன்னாருக்கு ஏன் நீ கொடுத்தாய் என்று கேட்பதற்கு பெயர் என்ன? இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் பைருஹா மல்டி குசின் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட், கீழக்கரை. மக்களின் மேலான ஃபித்ரா, ஜகாத், சதகாக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்களின் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக்கொள்வார்கள். Oh